பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் வந்து கைதாக போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் இந்த டிடிஎஃப் வாசன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிறவர் ஒரு யூடியூபர், ட்ராவல் விலாகர். பைக்கை வந்து அதிவேகமாக ஓட்டுறது, கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் வேகத்தில் பைக்கை ஓட்டி அதை வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது தான் இவருடைய வேலை. இவருக்கு 27 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. 2K கிட்ஸுகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். 2K கிட்ஸ் எல்லாருமே இவரை வந்து ஒரு சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவர் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வராரு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வந்து இவரை பார்க்குறதுக்கு அந்த இடத்துல கூடிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக டிடிஎஃப் வாசனுடைய பிறந்தநாள் வந்துச்சு. கோயம்புத்தூரில் இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தார். இவரை பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான நபர்கள் வந்து மறுபடியும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக கூட்டின அந்த கூட்டம் தான் மொத்த பிரச்சனைக்குமே காரணமாக அமைஞ்சிருச்சு. இப்போ இவர் மேலே சமூக வலைதளங்களில் நிறைய புகார்கள் வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. ட்விட்டரில் ஒரு நபர் வந்து ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காரு. அதிவேகத்தில் வாகனங்களை ஓட்டி, அதாவது 240 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்களை ஓட்டி வீடியோவாக பதிவு பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நபர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இவங்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆகும். காலப்போக்கில் எல்லாருமே இதை பண்ண ஆரம்பிப்பாங்க. உடனே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சென்னை போலீஸுக்கு டேக் பண்ணி இந்த ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தாரு. இதை பார்த்த சென்னை போலீஸ் வந்து இட் இஸ் நோட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளைவும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயந்தான் இப்போ ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. டிடிஎஃப் வாசன் வந்து கைது செய்யப்படுவாரா, அவருடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.